ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். மணி எவ்வளோ நெருக்கம் வந்திருக்கு பாருங்கள். 3 மணியாக போட்டதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நெல்லிக்காய் பேக்கு இங்கே பாருங்கள். இந்த இதில் வந்து குளறுபடி ஆகிட்டு, அதனால் இதை நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஒயரில் சுற்று ஒயரு அதை எடுத்து சுற்று ஒயரில் வந்து இதில் வந்து 10 போட்டிருக்கோம். நடு சென்டரில் இங்கே 9, இந்த அண்டி 9 தான் வரணும். 9 கோத்துக்குங்க. இந்த சைடு போடும்போது 9 கோத்துக்கிறேன். இப்போ வந்து இப்படி சமமாக வச்சு சுற்று வயிறு சமமாக வச்சு இதை பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரையும் பின்னக்கூடாது, இந்த ஒயர்லையும் பின்னக்கூடாது. இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு இந்த 2 ஒயரையும் தான் பின்னணும். அதுக்கு வந்து இந்த மணி போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள ஒயரில் பின்னணும். அதில் வந்து 2 மணி போட்டுக்கணும். ரெண்டு மணி கோத்து இப்படி இழுத்துக்கிட்டு இந்த சுற்று வயிறு பாருங்கள் மடித்து வச்சுருக்கோமே, அதை வந்து இது மேலே வைக்கணும். மேலே வச்சு ஒரு சுற்றிக்கிட்டு வயரை எடுத்து சுற்றிக்கிட்டோம். மறு வயரை எடுத்து சுற்றி இப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து மேலே அப்படி வைக்கணும். 2வது ஒயரை எடுத்து 2வது லூப்பில், 3வது ஒயரை எடுத்து 2 லூப்புலையும் விட்டுணும். நெல்லிக்காய் நாட்டு வந்துடுச்சா? இப்போ வந்து இந்த சுற்று ஒயரில் இன்னொரு மணியை எடுத்து இழுத்து விட்டுக்கணும். இழுத்து இதை ஒட்டம் பாருங்கள். இதை விட்டுட்டு இந்த 2 ஒயர்லேயும் இப்போ 2 மணியை கோக்கணும். ரெண்டு ஒயரை கோத்துட்டு 2 மணியை கோத்துட்டு 2 ஒயர்லேயும் இப்படி தான் இருக்கும். இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இதை இப்படி சுற்றி போட்டுக்கோங்க. இதை சுற்றி அப்படி பிடிச்சிக்கோங்க. நெருக்க பிடிச்சி இதை தூக்கி மேலே போட்டு இது முதல் லூப்பில் ஒயரை எடுத்து முதல் லூப்பில், 2வது ஒயரை எடுத்து 2 லூப்லையும் விட்டுட்டு இப்படி இழுத்துக்க வேண்டியதான். அதாங்க 9 பின்னி முடிச்சுட்டு 9 நாட்டும் பின்னி முடிச்சுட்டு வெட்டி விட்டுட்டு சுற்று வயிறு போடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். 2 பக்கத்துலேயும் வெட்டி விட்டு இந்த சைடில் உள்ள 3 ஒயரையும் இந்த சைடில் உள்ள 3 ஒயரையும் வெட்டி விட்டு சொருவிட்டேன். இப்போ வந்து சுற்று வயிறு போடுறோம். மூளை வளைக்க போகிறோம். இப்போ வந்து மூளை இங்கே இருக்குது. இந்த ஓரத்தில் 2 மணியை கோர்த்து இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். பின்னிட்டு வந்து மூளை வளைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சோண்டு ஒயரை இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து சொருகிறதுக்கு. இது விட்டுட்டு இதை வந்து பின்னணும். அப்படியே பின்னிக்கிட்டு வரிசெல்லாம் பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். எல்லா கூடையும் போடுற மாதிரி தான் இது இருக்கும். சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்ருக்கேன். இப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே ஜாயிண்ட் போடும் போது காட்டுறேன். மூளை இங்கே வளைக்கும் போதும் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சுற்றியும் பின்ட்டு வந்துட்டேன். இது மூளை வளையுது. மூளை வளைக்கிறதுக்கு வந்து இங்கே வெட்டி விட்டு சொறி இருக்கிறோம். இதில் ஒரு மூளை வளையும், இதில் ஒரு மூளை வளையும். இந்த இடத்துல சொறியிருக்கும் பாருங்கள். இதில் கொஞ்சம் வந்து இழுத்து இப்படி கொஞ்சம் நெருக்கமாக போடணும். ஆனால் மணி போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாது. அரைநாளிக்காய் நாட்டு கூட போடுறோமே அதே மாதிரி தான் இது. ஆனால் இடையில நம்ம வந்து மணி கோக்குறோம். அதே மாதிரி தான் மூளை வளைக்கணும். எல்லாமே அதே மாதிரி தான் செய்யணும். இந்த இடத்துல நான் சொருவி இருக்கிறத அது அப்படியே இருக்குது. இது நம்ம பின்னுறோம் பாருங்கள். இது மணி போட்டதுனால கொஞ்சம் நெருக்கிற மாதிரி வரும். நெருக்கிற மாதிரி வரல, நல்லாவே தான் வருது.
இதை பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கு. இதில் கொஞ்சோண்டு இடைவெளி இருக்குது. இதேமாரி இந்த சைடும் வளைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ பின்னுற மாதிரியே தான். இந்த இடத்துல கொஞ்சம் இடைவெளி வந்த மாதிரி வரும். கொஞ்சம் நெருக்கமாக வச்சு இந்த இடத்துல மூளை வளைக்கும் போதும் அதேமாரி வளைச்சிருங்க. சொருவும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ரெண்டுலேயும் கோக்கணும், கோத்து பின்னணும். இப்படியே பின்னிட்டு வந்து சொருவும் போது இந்த இடம் வந்து ஏணிப்படி முடிச்சு எல்லாமே சொருவி விட்ற வேண்டியதான். சொறி போடணும். ஆனால் சுற்று ஒயருக்கு வந்து நான் 45 மணி கோத்துருக்கேன். எவ்வளோ வருது, எத்தனை மணி கோக்கணுன்னு இது பின்னி இந்த ஓரம் முடியும் போது நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் வைக்கிறது இதுமாரி வந்திருக்கு பாருங்கள். பாதி தூரம் பின்னிட்டேன். இது வந்து மூணு மூலையிலையும் ஒரு ஒயர் வந்து நம்ம சொறி இருக்கிறோம். 3 மூலையிலையும் அதை நான் சொருவினதை உங்களுக்கு நான் காமித்தேன். ஆனால் சவுண்டு இல்லை, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறோமோ அதேமாரி 3 மூலையிலையும் 3 ஒயரை வெட்டி நீங்கள் சொருவிக்கங்க. இந்த ஜாயிண்ட் பண்ணுறது ஒண்டி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். எப்படி வீடியோ வெளியில் எடுத்தாலும் இந்த கலர் வந்து மங்கலாக தான் இருக்குது. நல்ல அழகு பச்சை. இந்த பச்சை வந்து உங்களுக்கு மங்களாகவே தெரியுது. இதை பாருங்கள். இதை முதல்ல இதுலேருந்து ஆரம்பித்தோம். இதுலேருந்து ஆரம்பித்து இதில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். முடிஞ்சிருக்கா? இதில் வந்து எப்பொழுதும் போல் ஒரு மணி கோத்தணும். கோத்தாதான் இப்படி பின்னலாம். இதை என்ன பண்ணணும், ஏணிப்படி முடிச்சு போடாமல் இதை அப்படியே லூஸ் பண்ணிக்கோங்க. லேசாக லூஸ் பண்ணிக்கிட்டு இதுலேயும் நம்ம இந்த ஒயரை கோக்குறோம். கிளாஸ் ஒயர் வழுக்குது. ரெண்டுலேயும் கோத்து இப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துக்கிட்டு நெல்லிக்காய் நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மறுபடி இந்த மணி இருக்குது பாருங்கள். இந்த மணி உள்ளே கோத்து இதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். உள்ளே எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், இந்த மணி உள்ளேயே கீழே உள்ள மணியில் கோக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு குணுப்பு மாதிரி வரும். அதை வந்து இப்படி பெரட்டி விட்டுங்க கையில் குத்தாமல். இதை பள்ளமாக வச்சோம்னா கையில் குத்தாது. இதை பாருங்கள், பள்ளமாக வந்துருச்சு பாருங்கள். அதை என்ன பண்ணணும், இன்னும் 2 3 நாட்டில் அப்படியே இழுத்து இந்த நாட்டிலையும் மணியில் எதில் வேணாலும் நீங்கள் கோத்துக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட வேணாம், இந்தமாரியே நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த இடம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒயர் விட்டுருந்தோம் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். வெட்டி விட்டு தான் இது போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா அவ்வளோவா நல்லா இல்லை. இங்கே பாருங்கள், இந்த அமலா நாட்டு ரெண்டுலேயும் எடுத்துட்டேன். அதேமாரி நேராக இந்த மணி, அடுத்தது இந்த அமலா நாட்டு இப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. போட்டு சொருவிட்டு வெட்டி விட்டுற வேண்டியதான்.
மறுபடி ஒயரை எடுத்து அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, இந்த ஜாயிண்ட் பண்ண இடம் தெரியாது, அழகாக இருக்கும். இதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. பச்சை கலர் மங்கியிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூட முடிஞ்சிடுச்சு. 9 வருஷம் போட்டிருக்கேன். இது வந்து 12 அடி வந்து 12 11 போட்டிருக்கேன். 11 22 ஒயர் வெட்டினேன். மேலே வந்து 9 வருஷம் வந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்சிடுச்சு. திட்டமாக இருக்குது, அதனால் நான் அதோட முடிச்சிருக்கேன். இதில் வந்து சொருகிறது வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் 2 ஒயர் பின்னதில் 1 ஒயர் வரும். இதில் 2 ஒயர் வந்திருக்கு. ஈஸி தான், ஈஸியாக சொல்லிட வேண்டியதான். இங்கே வரும், இந்த சைடு உள்ளதை எடுத்து இந்த மணியிலே கோத்துக்கோங்க. இல்லை வந்து நெல்லிக்காய் நாட்டில் நீங்கள் கோக்குற மாதிரி இருந்தால் அதில் வேணாலும் கோத்துக்கோங்க. மணியில் கோத்தாலும் கலலாது, அப்படியே இருக்கும். ஈஸியாக கோத்துடலாம் இதை. அதேமாரி இதை எடுத்து இந்த ஒயரை எடுத்து இந்த மணியில் நல்ல பச்சை, அழகு பச்சை கலரு. அது வீடியோவில் கம்மியாக தெரிகிறது, நம்ம மனசு மாதிரி இருக்குது. இதேமாரி போட்டு முடிச்சுட்டுங்க. மணிக்காது தான் நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதேமாரி நீங்களும் பின்னி பாருங்கள். மணிக்காது போட்டுக்கிட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஈஸி தான், அதுவும் போக்குறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு காது போட்டுட்டேன். ஒரு காது வந்து 35 மணி போட்டிருக்கேன். இதில் 2 ஒயரை எடுத்து 4.25 அடியில் 2 ஒயரை எடுத்திருக்கேன். அந்த 2 ஒயரையும் சமமாக மடித்து அளந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 5, இந்த 5லேருந்து நடி சென்ட்ரு, இதே மாதிரி சென்ட்ரு ஏதோ எடுத்துக்கிட்டு இதுக்கு அப்புறம் 2 நெல்லிக்காய் நாட்டு, இதுக்கப்புறம் இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு, அப்படி கோத்துருக்குறோம். கோத்துக்கிட்டு 2 ஒயரையும் கோத்துருக்கோம். அதை அப்படியே மொத்தமாக சேர்த்தாக்க 4 வரும். 4 ஒயர் வரும். அது 4 ஒயரையும் இப்படி குத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கோக்கலாம். கோத்துக்கிட்டு இது கோக்குறது ஈஸி. 4 ஒயர் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முறுக்கெல்லாம் உழுவாமல், முறுக்கு விழுந்துச்சுனாக்கா கலட்டிடுங்க. கழட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடணும். 1 மணி நல்லா கோத்துட்டிங்கன்னா மறுமணியில் சரசரன்னு கோத்திடலாம். இப்படி வச்சுக்கோங்க சமமாக. ஏன்னா இதில் 4 ஒயர் நம்ம சேர்த்துருக்குறோம். 1 ஒயர் முறுக்கு இல்லாமல் 1 ஒயரை தள்ளிடுங்க. மறுபடியும் எல்லாம் ஈஸியாக கோத்தரலாம். நாலேகால் அடி தான் வெட்டியிருக்கேன், எப்பொழுதும் வெட்டுற மாதிரி. இது 35 மணி கோத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சின்னதாக தான் வரும், ஒயர் பெருசாக வரும். கரெக்டாக வந்துட்டு பாருங்க, முறுக்கு இல்லாமல் வந்துடும். இதேமாரி குணுப்பு மாதிரி தெரியும். இது வந்து இந்த கட்டு போடும்போது இந்த குணுப்புலேயே கட்டு போட்டுக்கோங்க. இது வந்து இதே மாதிரியே இனிமேல் ஈஸியாக கோத்தலாம். இனிமேல் இதாகாது, ஈஸியாக கோத்துங்க. 35 மணி கோத்துட்டு இப்படி கொண்டு வந்து கட்டு போடும் போது இந்த வாட்டத்துலேயே நேராக வச்சு இங்கே கட்டு போடுவோம். கட்டு போட்டுட்டு அது மேலேயும் கட்டு போடணும். கட்டு போடும் போது இந்த ஒயர் மீறதுலேயே கட்டு போடும் போதே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஆனால் கையில் குத்தாமல் இப்படி வளவாக பார்த்து போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் இங்கே வர்றதில் இங்கே ஒரு கட்டு அந்த ஒயரை அப்படியே இழுத்து சொருகிட்டு போய் அழகாக சொருவலாம். இந்த மணி இப்படிமா இருக்குது, 3 வாட்டத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஒயரை கோத்துட்டு போயிடலாம். கோத்துட்டு இதில் கட்டு, மேலே ஒரு கட்டு போட்டுட்டிங்கன்னா இந்த ஒயரிலேயே 4.25 அடி
இந்த ஒயர்லேயே எல்லாம் முடிஞ்சிடும். அழகாக பிசுறு இல்லாமல் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் நான் முடிச்சு போட்ட இடம். கையில் குத்தாமல் எப்படி இருக்குது பாருங்கள். லேசாக ஒரு குணுக்கு மாதிரி இருக்கும். மறுபடியும் இந்த ஒயரை சொருகும் போது இப்படியே சொருகிட்டு போனோம்னா அதை அப்படியே அமைஞ்சிடும். கையில் இங்கே உங்களுக்கு எவ்வளோ இது வேணாலும் குத்தாது. ஏன்னா நம்ம பேக்கு தைக்க போகிறோங்கிறதுனால கையில் குத்தாமல் அழகாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு